ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக 2026 ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நான் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு. பொதுவாகவே நம்ம தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது. ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரலும் 2026ஆம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது, பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும், பொதுவான பெயர்ச்சிகள் என்னென்ன, வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது குரு, சனி, ராகு, கேது இவர்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கா, இது என்ன அளவுக்கு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்றாக வரிசைப்படுத்தி பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த 1/1/2026 31/12/2026 வரையிலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களில் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானே இருந்து அள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலேயே இருந்தார், கூட ராகுவும் சேர்ந்து இருந்தார். இந்த ரிஷபராசிக்கு எப்பொழுதுமே சனி பகவான் வசந்தவர், நட்பு நட்பு கிரகம். தொழில் நல்ல வளமாக இருந்துச்சு. இந்த வளமாக இருந்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு தொழில் அப்படின்றதுக்கு அதிபதி சனி, அவர் 10லே இருந்தார். அவர் மாறப்போகிற காலகட்டங்கள் 6/3/2026 லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அது கிட்டத்தட்ட நமக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னே சொல்லலாம். 10க்கும் 11 கூட 11லேயே போகிறது மிக சிறப்பாக இருக்குமா? மிக சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது இது யாருக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு? சுக்கிரன் தொடர்புடையது. சுக்கிரன் தொடர்பு அப்படின்றத பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு ஒரு சில பேருக்கு ஷைன் ஆணுச்சு, ஒரு சில பேருக்கு ஷைன் ஆகலை. படமே வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் இருந்துகிட்டு இருந்தீங்க, கடன் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டங்கள் 1/1/2026 31/12/2026. சரி, இதை தவிர சுக்கிரன் தொடர்புடையது சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த ஆண்டு புத்தாண்டு சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உணவுத்துறை, இந்த ஹோட்டல்னு சொல்கிறோம்ல, இந்த ஹோட்டல் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமோகமாக இருக்குமா? அமோகமாக இருக்கும். கெமிக்கல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தண்ணி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு சூப்பராக இருக்கும் சனி பெயர்ச்சி. சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வராரு. நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னு தெரியல, என்னன்னு தெரியல, திருமணம் தடையும் தாமதமே ஆணுச்சு. இந்த வருடம் அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் போகிறாரு. அப்போ திருமண தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் இருந்துச்சு, ஏமாற்றம் இருந்துச்சு. அந்த ஏமாற்றங்கள் எல்லாமே நல்ல முன்னேற்றமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த பெயர்ச்சியின் மூலியமாக இருக்குது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அவர் எப்படி மாறுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வருஷ கடைசியில் மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க 9ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதுவும் சனி தொடர்புடையது தான். அப்போ இந்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே, சுக்கிரனுடைய ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுக்குள்ளே சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா முன்னாடி இருந்தது கும்பராகு, இப்போ மகர ராகு அப்படின்றது பார்த்திங்கன்னா காற்று. அப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் கொடுப்பார்.
அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 1/1/2026 31/12/2026 நல்ல மாற்றங்கள் இருக்கும். சரி, இதை தவிர இந்த ராகு கேது பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தரும் அப்படின்றத நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷப ராசியை பொறுத்தவர்கள் மிகப்பெரிய ஏற்றமான காலம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, 11ஆம் இடத்துல சனி பகவான் நினைத்தது அத்தனையும் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதத்திலே சனி பகவான் 11ஆம் இடத்துல வரார். எல்லா விதமான ஏற்றங்களும், தொழிலில் பெரிய மாற்றங்களும், அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி ட்ரேடிங்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, இன்சூரன்ஸு அந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வருஷம் 3ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். 5ஆம் மாதத்துலேருந்து குருவின் பார்வை சனிக்கு உணருது. அந்த மாதிரியான காலகட்டமாக அமையிறது. 3ஆம் இடத்துல குரு பகவான் போன உடனே உங்களுடைய திருமணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும், மூத்த சகோதரர்களோட ஒரு சிறு பிணக்கு இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சமில்லாமல் இருக்கும், லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலையும் குரு போகிறார். ஒரு அக்டோபர் நவம்பரில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிதாக வீடு மனை வாகனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான் வர்றார். 3ஆம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது பார்த்தேனால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்க்கும் பொழுது எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. இந்த வருஷத்தில் பெரிய ஏற்றங்கள் எல்லாமே இருக்குது. எந்த கோவிலுக்கு போகலாம், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சற்று பின்னடைவை ஏற்படுத்தினால் எந்த இதுக்கு போகலாம், அதாவது கோவிலுக்கு போகலாம், எந்த கோவிலில் போயிட்டு அந்த சாமியை கும்பிட்றதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சுக்கிரன் ரிஷபராசிக்கு அதிபதி. சுக்கிரனுடைய ஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து சற்று இருக்கக்கூடிய ஒரு 12 கிலோமீட்டரில் வரும். அதுதான் சுக்கிரனுடைய ஸ்தலம். சுக்கிரனுக்கு தனி சன்னிதானமும் உள்ள ஸ்தலம் அது. அப்போ இந்த காலகட்டங்களில் போனோம் அப்படின்னாக்க சுக்கிரனுக்கு உகந்த நாள் அப்படின்றது வெள்ளிக்கிழமை. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் 1/1/2026 31/12/2026 ஏதானும் ஒரு வெள்ளிக்கிழமையில் போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, 2வது எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை. கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு இந்த ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் போயிட்டு சுக்கிர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனி 11ல் இருக்கார், குரு 2க்கு 3க்கு 4க்கு வராரு. அதனால் இந்த காலகட்டங்களில் சுக்கிரனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிக்கணும். சரி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பாடல் பெற்ற சிவன் ஸ்தலத்துக்கு போயிட்டு நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, அதே போல் ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சுக்கிர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிங்க. 2 சாமி, அதுவும் எனக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப குறைவு அப்படின்னு சொன்னாக்க இந்த 1/1/2026
31/12/2026 வரையிலும் வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கக்கூடிய ஹோரை அப்படின்றது சுக்கிர ஹோரை. இந்த சுக்கிர ஹோரையில் ஏதாவது அருகில் உள்ள கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானுக்கு 3 நெய் தீபம் மற்றும் 9 முறை பிரதட்சணம் வரணும். அதே போல் மாத கடைசியில் பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவானுக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதை தவிர ஏதாவது ஒரு சாதம், ஒன்று தேங்காய் சாதமோ இல்லை எலுமிச்சை சாதமோ அல்லது புளி சாதமோ அல்லது ஏதாவது ஒரு சுண்டல் நைவேத்தியம் பண்ணி மாதம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. அப்போ வரக்கூடிய வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். இந்த ராசியாதிபதியை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறாரு. ஆனால் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லைனாக்க கிடைக்கக்கூடிய பலனின் அளவு தன்மை குறையும். ஸோ இந்த இதை வெளியில் வரணும் அப்படின்னா இந்த பிராயசத்தை பண்ணுங்கள், இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். சரி, இந்த 1/1/2026 31/12/2026 வரையிலும் ரிஷபராசி என்பவர்களுக்கு மொத்தத்தில் என்ன நற்பலன் என்ன கெடுபலன் அப்படின்றத கன்க்ளூஷனாக நமக்கு ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மிகப்பெரிய ஏற்றமான காலம். 11ஆம் இடத்துல வருஷ கிரகமான சனி பகவான் போய் உட்கார்றார். லாபங்களை அள்ளி குவிக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலையில் ஏற்றம், வேலையில் ப்ரமோஷன், அதை தவிர வேலையில் மாற்றங்கள், அதன் மூலியமாக அதீத பண வரவு, இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னால் 2ஆம் இடத்துலையும் சரி 3ஆம் இடத்துலையும் சரி 4ஆம் இடத்துலையும் குரு பகவான் வரார். இப்போ 3ஆம் இடத்துல மே மாதத்திற்கு மேலே வரும்பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. திருமண பாக்கியம் ஏற்படும். அதை தவிர பார்த்தீங்கன்னா தந்தையின் உடல்நிலை சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் அவரே 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால தனகாரகன் அவரே பார்க்குறார். அதனால் நினைக்க முடியாத அளவுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும், வேலையில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீரென்று வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று போகக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல குரு போகிறார். இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு மேலே புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் வரார். மறைந்த இடத்தில் கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இவங்க 2 பேரும் மிகப்பெரிய மாறுதல்களை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இது பெரிய யோகமான வருஷம், பொன்னான வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறது. உங்களுக்கு நெகட்டிவ்னு எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாகவே இல்லை. இந்த வருஷத்தில் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய பொன்னான ஆண்டாக இருக்கக்கூடிய வருஷமாகவும் 95 விழுக்காடுகள் பெரிய மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.